வெல்கம் டு ஆத்மா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. கிராமப்புறங்களில் பெரியவர்கள் சொல்லும் மிக அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம்தான் எத்தனை பெரியது. பிறர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களின் எண்ணங்களை நம்மை வழிநடத்தி செல்லும். அவர்களின் பொறாமை நம்மை குழிக்குள் தள்ளிவிடும். 1000 திருஷ்டி பரிகாரங்கள் செய்தாலும் அதன் மேல் நம்பிக்கை கொண்டாலும் கலிகாலத்தில் நம்மை வாழ விடாமல் செய்வது சிலரின் கடைக்கண் பார்வைகளே. நாம் எத்தனைதான் நல்லவர்களாக இருந்தாலும் நம்மை வழி நடத்தி செல்வது பிறரின் எண்ணங்களே. வாருங்கள் பார்க்கலாம். அங்க பாத்தியா எல்லாம் வாழ் வந்தா அப்படிதான் போல. அந்த ஒண்ணு இல்லாதவளுக்கு என்ன திமுற பாத்தியா ரொட்டி? நான் அன்னைக்கு பாக்குறேன், கண்டுக்காம போறாடா. சிக்குவாடா அவ, சிக்குவா. அவ என்னைக்காவது மாட்டினால அடங்கிடுவான். செமையா சொன்னடா அன்பு. நான் தானோ உமாவை பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வந்தியா? அவ ரமணன் சார் கார்ல போயிட்டா. சரிம்மா, பார்த்து காலம் அப்படி ஆயிப்போச்சு. அவ தெனாட்டுல பூச்சவா கண்டுக்க மாட்டான். உமா எங்க போனா, எப்படி செத்தாங்கிறத சொல்லு. சொல்லிட்டா? அதான் சார். ஹலோ சார், நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், ஈவினிங் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். நீலாங்கரை குப்பத்துல ஒண்ணு கொண்ட மாதிரி அதே டைப்ல இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? இந்த கேஸை நீங்க தான் விசாரிக்கிறீங்கன்னு கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க சார். ஆமா. உள்ள இருக்கிற மண் திட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். இப்ப நைட்டு போக முடியாது சார். முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு இருக்கும் சார். நீங்களும் அதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் சார். ஓகே, நான் கண்டிப்பா வரேன். மார்னிங் வந்துடுறேன். ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுங்க. என்ன சார் மேட்ரு? ஒன்றும் இல்லையா, ரொட்டி செத்த மாதிரி நீலாங்கரையில் ஒருத்தன் செத்துருக்கான். காலையில் வர சொல்லியிருக்காங்க. சார், நானும் வரட்டா? சார், செத்தவன் தெரிஞ்சவனா இல்லையான்னு நானும் அடையாளம் கட்டவில்லை சார். சார், அங்க இருக்கா சார்? சார் வாங்க. ஓ, வந்துட்டேன். சார், இங்க பாருங்க சார், 2 பாடி கிடக்குது. பாத்தீங்களா சார்? யோ, தள்ளிட்டு வந்தவங்களை யாரோ போட்டு தள்ளியிருக்காங்கயா? சார், மாறன் சார். யாரு? ரொட்டி ஃப்ரெண்டு சார், மாறன். யோ, நல்லா பார்த்து சொல்லியா? சார், இந்த சிட்டிசன் சொன்னா கரெக்டா இருக்கு சார். சார், இவன் ரொட்டி ஊருக்காரன். அடையாளம் காமிக்கிறதுக்காக இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். யோ, இன்ச்சு எடுத்து சொல்லியா? சார், நானும் இந்த ஊருக்காரன் தான். இவன் ஊர்ல தான் எஸ்ஐயா இருக்கேன். இந்த முகரக்கட்டை எனக்கு நல்லா தெரியும் சார். இது மர்டர் இல்ல, அதே சேம் மேட்டர். என்ன சார் சொல்றீங்க? பாடியை முதல்ல டிஸ்போஸ் பண்ணுங்க. ஆமா, பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுங்க. அங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த பொண்ணு செத்து நாளாச்சு, மார்ச்சரியில் இருந்த போனோன்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்றீங்க? செகண்ட் மேட்ரு அதே மாதிரி நடந்திருக்கு. மிராக்கிள் அமானுஷம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் சார் இதுவும். நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னு சித்தர் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. தரையில நின்னுக்கிட்டு ஞானத்தாலையும் உள்ள இருக்கிற ஆத்மாவை வெளியில அனுப்பி வானத்தை அளந்து வானசாஸ்திரம் எழுதுனாங்க பாருங்க. அது உண்மைனா இப்ப நடந்திருக்க கொலையும் உண்மைதான். ரொட்டி மாறன் இவங்க இருந்த நீலாங்கரை குப்பத்துல தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க தான்
முதல்ல செத்த ரொட்டியும் தோ இப்ப செத்து கிடக்கிற இந்த மாறனும். இவனுங்க கூட்டாளியில இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன்தான் இப்ப இந்த நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் காரணமானவன். முக்கியமான எவிடன்ஸ் அவன் தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சார் நீங்க எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்க? 4ல் 3 கழிச்சா 1 தானே சார். அந்த ஒருத்தன் அன்பு சார். அன்பு தெரியும் சார். என்ன சார் பாக்குற? நான் காட்டுறேன் சார். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மர்டர் நடந்ததா நான் படிச்சேன். அதே மாதிரி மறுபடியும் நடந்திருக்கு. அதிசயம்தான் சொல்லணும். மார்ச்சுவரியில இருந்து எப்ப இந்த பணம் போச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பணத்துக்குள்ள யார் போயிருப்பாங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது சார். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, மந்திரவாதி, பேய் ஓட்டுறவங்க இப்படி யாரையா பார்த்து விசாரணை பண்ணுங்க. அப்பதான் எவிடன்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப அமானுஷ்யமான கேஸ். செத்தெல்லாம் மாறேன். ஆமா. அவன் ரொட்டி ஃப்ரெண்டு சார். ஓ, இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி, அந்த அன்பு பையன். அவனை பிடிச்சா எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும். எதிரிங்க இருக்கட்டும் சிட்டிசன். இப்போ அந்த ரமணன் எங்க இருக்கான்? சார் நம்ம ஈஸியார்ல சார். நானும் அவங்களோடலாம் போயிருக்கேன். ஆனா இப்போ அந்த வழி மறந்துருச்சு சார். நம்ம ஏரியால இருந்து பீட்ரு டெய்லி போறா சார். பழைய மிலிட்டரிக்காரு. அவரை பிடிச்சா போயிடலாம் சார். சார் இவரு தான் பீட்டர். வணக்கம் சார். சார், நான் ரமணனை மீட் பண்ணோம். நீங்க அவர் வீட்டில் வேலை செய்யறதா சொன்னாங்க. கொஞ்சம் அவர் வீடு வரைக்கும் கூட்டு போறீங்களா? எதுக்கு சார்? ரொட்டி முதல்ல செத்தான். இப்ப என்னடானா மாறனும் செத்து போயிட்டான். இது விஷயமா ரமணன் சாரை விசாரிக்கணும். அதுக்கு தான். சரி சார், வாங்க. ம். பிரபல ரவுடி மாறன் வெட்டி கொலை. பெண்ணின் வெறிச்செயல். கடல் மணல் திட்டில் பிரேதம் ஒதுங்கி கிடந்தது. துரத்தி துருத்தி வெட்டி கொன்ற பெண்ணும் அருகில் பிணமாக கிடந்தார். குற்றவாளியை தேடி போலீஸ் தீவிர வேட்டை. தம்பி, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. உட்காரு. இருங்க. சாருக்கிட்ட பேசணுமா? பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டம். ஓ, ஒரு நிமிஷம் சார். நான் வரதுக்கு 1/2 hour ஆகும். சாரை பார்க்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஆஃபீஸுக்கு புறப்பட்டேன். நீங்களும் வந்துட்டீங்க. பரவாயில்ல, வாங்க போங்க. வாங்க சார். தம்பி, ஐயா கூப்பிடுறாரு, வாங்க.
உமாவை கொன்னது யாரு? யாருன்னே தெரியலங்க ஐயா. பாண்டிச்சேரியில சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். வெளியூர் இருக்கிறதால கஜா தான் வண்டியை ஓட்டினான். எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கணும். வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜோடியா போனாங்க. கொஞ்ச நேரத்துல இவரு மட்டும் ரத்தக்கலையோட வந்தாரு. பதறி போய் என்னாச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர் அப்படியே நடுங்கி போய் கீழே உட்காந்துட்டாரு. நானும் எத்தனை தடவை கேட்டு பார்த்தேன். அவரால் எதுவுமே பேச முடியல. நான் தான் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனேன். அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா உமாவை யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல கஜாவும் பணமா கிடந்தா. யார அவளை கொலை பண்ணாங்க தெரியல. பாவம் கஜா ரொம்ப நல்ல பையன். 2 பேரையும் யாரு கொலை பண்ணாங்கன்னே தெரியல. இவருக்கு சொல்ல தெரியலையா. திடீர்னு ஒரு நாள் இவரு காணாம போயிட்டாரு. நாங்க தேடாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். ஒரு நாள் மார்க்கெட்ல பிச்சைக்காரன் கூட உட்கார்ந்து இருந்தாரு. நான் தான் பார்த்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் யார் கூடயும் பேசுறது இல்லையா. நடப்பணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காருயா. 21 வருஷம் என் நெஞ்சில சுமந்த சிரிச்சுக்கிட்டே போனவன் இப்படி போனமா வருவான்னு நான் என்னத்தை கண்டையா. என் வயிறு பத்தி எரியுது. அவன் போனது கூட இந்த பாவி மனசு மறந்துருச்சு. இவரும் யார்கிட்டயும் பேசாம அவன் நினைப்புல இருக்கிறத பார்த்து நாங்க தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்யா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரலையா? இதே கேள்வியத்தான் விசாரிக்க வரவங்க எல்லாரும் கேட்டாங்க. என் பொண்ணு செத்ததுக்கு யாரு காரணங்கிறது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. 2 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அவங்க கேட்ட அதே கேள்வியே நீங்க கேக்குறீங்க. இனிமே என் பொண்ணு திரும்பி வந்துடுவா போறா? சொல்லுங்கயா. 2 பேர் இறந்துட்டானுங்க. இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி. கூடிய சீக்கிரம் அவனும் சாவணும். ரவுடி ரொட்டி இறந்தபோது வெட்டியவன் தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தான். மாறனும் இப்போது இறந்து விட்டான். அவனை வெட்டியது ஒரு பெண். அவளும் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள். 2வது கொலையும் நிறைவேறிவிட்டது. மறுபடியும் ஒரு பிணமே கொலையை செய்திருக்கிறது. அதிகாரிக்கு ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ரமணன் மீது சந்தேகம் இல்லை என்றாலும் அவனை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. முடிச்சுக்கள் அவிழ்ந்து கொண்டே போனால் முடிவில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? ரமணன் தவத்தில் இருக்கிறான். அவன் உடலில் இருந்து ஆத்மா பிரிந்து செல்கிறது. இறந்த உடலை இயக்கச் செய்கிறது. ஒரு இடத்தில் மறைந்து மறு இடத்தில் தோன்றச் செய்கிறது. ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ரமணன் பழிவாங்க துடிக்கிறான். காரணம், ஆழமாக நேசித்த உமாவின் மரணம். பறி கொடுத்தவனுக்குத்தான் தெரியும் உறவின் அருமை. உமாவை இழந்த ரமணன் இழந்த இழப்புக்கான ஈடு அவளை கொன்றவர்களின் உயிராக மட்டும்தான் இருக்க முடியும். வாருங்கள் பார்க்கலாம். நம்ம ரொட்டிய கொண்டுட்டாங்கடா. அவன் மட்டும் என் கையில சிக்கனான்னு வச்சுக்க போட்டு தள்ளுருவேண்டா. ஏய் போனா என் வந்து கொண்டுச்சின்றானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா? டேய் போனமா அது கொல்றதாவது போலீஸ்காரன் சீன போடுறான்டா. அது கூட தெரியாம இருக்கிறடா. டேய் எனக்கு பயமாகுதுடா.
எரிய கூட மாட்டேந்துரா பயத்துல. நம்மள எவன் போட்டு தள்ள வரான்னு எனக்கு தெரியல. இப்படியே பேசின நீயும் போய் சேர்ந்துரு ஒரு நாளைக்கு. இத சரியா நீயே பத்த வைடா. யாரா இவ? ஓட்டே வரல. இவ எப்படா வந்தா? மச்சான், அவ மூஞ்ச பத்தியா? நல்ல ஐஸ்ல உறைஞ்ச மாதிரியா இல்ல? ஓடாங்க. ஏய் மச்சான், ஏதோ தப்பு நடக்க போறா. ஏய் ஓடா. ஏய் ஓடா ஓடா. ஏய் ஓடுற. ஏய் அன்பே ஓடா. வேகமா ஓடா. ஓடு. அன்பே ஓடு. ஓடு. வேகமா போ. அன்பே. ஏய் அன்பே ஓடா. வேகமா ஓடா. சீக்கிரம் ஓடு. போயிடு. ஏய் போயிடுறா. போயிடு. போ போ. யார் தெரியுமாடி? உமாவின் இழப்பும் அந்த இழப்பு தந்த வெறுமையும் ரமணனின் உள்ளுணர்வை ஆத்திரம் கொள்ளச் செய்கிறது. ரமணனின் கோபம், அதன் எதிர்வினையே மாறனின் சாவு. அன்பு தப்பிவிட்டான். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவன் சிக்கித்தான் ஆக வேண்டும். ரமணனின் அடுத்த கட்ட முயற்சியும் அதிகாரியின் அடுத்த கட்ட முயற்சியும் என்னவாக இருக்கும்? மாறன் அவன் விதியை, அவனது தைரியம் காப்பாற்றவில்லை. அன்புக்கு வைத்த குறி விலகிச் சென்று மாறனை தீர்த்து கட்டியது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நல்ல மனிதர்களுக்கு நல்ல மரணமும் தீய மனிதர்களுக்கு கெட்ட மரணங்களும் நிகழ்கிறது. மாறனின் மரணமும் அதுபோலத்தான் ஒரு கொடூரமான நிகழ்வாகி போனது. இனி அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கலாம். வாருங்கள்.
டேபிள்ல வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டு ஆபீஸ் வாங்க. ஒவ்வொரு குற்றங்கள் நடைபெறும் பொழுது நீதிமன்றங்கள் குற்றங்களுக்கான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் எதிர்பார்த்துத்தான் தண்டனையை உறுதி செய்கிறது. அதிகாரிக்கு ஒரு சந்தேகம். ரமணனுக்கு தீங்கு விளைத்த 3 பேரில் 2 பேர் இறந்து விட்டார்கள். இதில் ரமணனின் பங்கு என்ன? அவன் நடவடிக்கை என்ன? சந்தேகம் என்று வந்துவிட்டால் பரமாத்மாவும் பரமசாதவும் அதிகாரிக்கு ஒன்றுதானே. இங்கு ரமணன் குற்றவாளி என்று நிரூபிக்க ஒரு புதிய விளையாட்டை அரங்கேற்றி இருக்கிறார் காவல்துறை அதிகாரி யுவராஜ். அவனுக்கு தண்டனை கிடைக்கத்தான் வேண்டும் என்று. ஆனால் அவன் நல்லவன். இப்போது ரமணனை படைத்த கடவுள் நின்று கொள்வாரா அல்லது காப்பாற்றுவாரா? காத்திருப்போம் நாளை வரை. இது ஆத்மா.